மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஒரு வெல்கம்ப்பா. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் மால் பாஸ் பண்ணவங்களா பண்ண மாட்டாங்களா, எப்படி பேப்பர்ஸை திருத்த போகிறாங்க, கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி வரப்போகுது, ஹெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் முன்னாடி கிரேஸ் மார்க் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸில் கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா, எல்லா டச் ஆஃபீஸில் பார்த்தலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. வருஷம் நம்ம பேஜில் மட்டும்தான் பேப்பர் வேலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் கொடுக்குறோம். அதே போல் லைவ் ரிசல்ட் செக்கிங்கும் நம்ம சேனலில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்க, 4 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ கொஞ்சம் டவுன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் திரும்பி நம்ம சேனலில் பூஸ்டப் ஆகும். ஓகேவா? ஓகே, ஹெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் ஓகேங்களா. கிரேஸ் மார்க்ஸ் 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க்கு, அதே போல் 5 மார்க்கில் 37. உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி ஆஃபீஸில் அதுக்கு தனியாக உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ் மார்க்ஸ்னு சொல்லி தனியாக அந்த கொஸ்டின் வச்சு உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வீடியோ போகிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்ட்ரியில் கிரேஸ் மார்க்ஸ் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க 5 மார்க்கு. ஓகேங்களா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பாதிக்கப்படுது. இப்போ கட் ஆஃப் வேறு எதுலையுமே வராது. ஏன்னா இந்த வருஷம் என்ன ரொம்ப ஒஸ்ட்டு, சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப டஃபாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கட் ஆஃப்லாம் ஃபுல்லாக போச்சு, எல்லாத்துக்குமே போச்சு. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே டஃபாக கேட்டாங்க. டஃபானா ஒரு மாதிரி ஈஸியாக கேட்கணும், இது மாதிரி கேட்கணும், மார்க்கெட்டாக வச்சு கேட்கணும். ரொம்ப டஃபாக கேட்டனால கட் ஆஃப் பண்ண எல்லாத்துக்கும் போயிடுச்சு, எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் இன்னும் அதை பற்றின பேச்சுன்னு அடிப்படலை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கான கிரேஸ் மார்க்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா. இதை தவிர பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக தான்ப்பா இருக்கும். நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது. கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகலாம் இங்கே மேட்டரே கிடையாது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸே வரும். கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கட் ஆஃப் மட்டும் தான் போகணும்னு நினைக்கிறேன். கட் ஆஃப்க்கு ஏதோ வழி பண்ணுவாங்க, பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அப்டேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டோன்ட் வரி அபவுட் இட். இப்போதைக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ண உங்களுக்கு ஏப்ரல் 8 ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏப்ரல் 8 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 20 வரையும் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்கள். ஓகேங்களா. அந்த 11 நாட்களில் லீவெலாம் சாட்டர்டே சண்டேன்னு போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 7 நாள் 8 நாள் தான் இருக்கும். 7 நாள் 8 நாளைக்குள்ளே 8 லட்சம் பேப்பர்ஸாக திருத்தணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 81 மையங்கள் விட்டுருக்காங்க. ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் அஃபீஷியல் அந்த பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற டேட் பண்ணுறது என் பண்ணுறதுன்னு சொல்லி அஃபீஷியல் வீடியோ போட்டால் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு அஃபீஷியல் அப்டேட் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கு பேப்பர் கரெக்ஷன் பற்றி. இதை எப்படி திருத்த போகிறாங்க, லிபர் கரெக்ஷன் இருக்க போதா இல்லை ஓரளவுக்கு வெளியே எழுதியிருந்தால் மார்க் வழங்கப்படும் சொல்லி அன்பில் மகேஷையா வருஷம் சொல்லுவார். இந்த வருஷம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இந்த வருஷமும் கண்டிப்பாக வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல மார்க்ஸ் வரும்ப்பா. ஓகேவா. டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ண போகிறாங்க, அஃபீஸில் நியூஸ் எதாவது வந்துச்சா இல்லையா, ஈஸியாக திருத்த போகிறாங்களா இல்லை டஃபாக திருத்த போகிறாங்க வந்து வருதா இல்லையான்னு சொல்லி அஃபீஸில் அப்டேட் நம்ம பேஜில் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்குது, பயாலஜி இருக்குது, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸ்கூல் லைஃபே முடிய போகுது. ஸோ ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ தட்சிட்பா, வீடியோ என் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதை நினச்சி பயமாக இருக்குது, எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 2 எக்ஸாம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பயாலஜி அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பேப்பர் கரெக்ஷன் பற்றி டவுட் ஏதோ இருந்துச்சுன்னா, கட் ஆஃப் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாலையும் நம்ம பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே சில குட்டீஸ், தட்சிட் நினைக்கிறப்பா, வீடியோவை தான் ரன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.